This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரே நொடி மொத்தமாக பொசுக்கிவிடும் அதிநவீன லேசரை கையில் எடுத்த இஸ்ரேல். இந்தியாவுக்கு முக்கியம். இஸ்ரேல் தனது அதிநவீன லேசர் ஆயுத சோதனையை குறித்து வீடியோ வெளியிட்டது. இந்த லேசர் ஆயுதங்கள் மூலம் தொலைவில் வரும் ட்ரோன்கள், ஆயுதங்கள் என எந்த ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் அதை நொடியில் அழிக்க முடியும். ரஃபேல் உருவாக்கியுள்ள இந்த ஆயுத அமைப்பு எந்த அளவுக்கு வலிமையானது? இது இஸ்ரேலுக்கு மட்டுமில்லை, இந்தியாவுக்கும் கூட முக்கியமானதாக இருக்கும். இது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் ஒன்றாக இஸ்ரேலில் கடந்த சில ஆண்டுகளாகவே போர் சூழல் நிலவி வருகிறது. ஹமாஸ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் உடனும் மோதலை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் இஸ்ரேல் தனது ஆயுதங்களை தொடர்ந்து பலப்படுத்தி வருகிறது. பல புதிய அதிநவீன ஆயுதங்களை தனது இராணுவத்தில் இணைத்து வருகிறது. இதற்கிடையே தற்பொழுது இஸ்ரேல் இராணுவம் தனது அதிநவீன ஆயுதம் தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளது. கடந்த 1.5 வருடங்களாக இஸ்ரேல், ஹமாஸ், ஹெஸ்புல்லா என பல முனைப்போர்களில் ஈடுபட்டுள்ள நிலையில் அதில் பயன்படுத்தும் அதிநவீன ஆயுதம் குறித்த வீடியோவை இஸ்ரேல் பகிர்ந்துள்ளது. இஸ்ரேல் தனது அடுத்த தலைமுறை ஆயுதமான லேசர் வான் பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி பல ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சகம், இஸ்ரேல் விமானப்படை மற்றும் ரஃபேல் நிறுவனம் ஆகியவை கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளன. அதில் இஸ்ரேல் விமானப்படையின் வான் பாதுகாப்பு டீம் சக்தி வாய்ந்த லேசர் அமைப்பு மாடலை களத்தில் இறக்கியது. இதன் மூலம் எதிரிகளின் பல அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக அழிக்க முடிந்தது என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. இதில் இஸ்ரேலின் அதிநவீன பாதுகாப்பு அமைப்பு பல ட்ரோன்களை சுட்டு வீழ்த்துவதை பார்க்க முடிகிறது. ஹிஸ்புல்லா மற்றும் ஈராக், சிரியாவின் உள்ள ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் இதுபோன்ற ட்ரோன்களையே இஸ்ரேல் தாக்க பயன்படுத்துகிறது. இந்த ட்ரோன்களை இஸ்ரேலின் புதிய வான் பாதுகாப்பு அமைப்பு அசால்ட்டாக வீழ்த்துவது தெரிகிறது. இது தொடர்பாக இஸ்ரேல் படைத்தலைவர் பிரிகேடியர் ஜெனரல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், லேசர் அமைப்புகளின் ஆயுத மூலம் ஏராளமான வான்வழி அச்சுறுத்தல்களை சமாளிக்க முடிந்தன. இதன் மூலம் ட்ரோன்கள் மட்டுமின்றி ராக்கெட்களையும் கூட தாக்கி அழிக்க முடியும் என்றார். இந்த புதிய லேசர் ஆயுதங்களை கேம் சேஞ்சராக இருக்கும் என குறிப்பிட்டுள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காஸ்ட், இதை கண்டு இஸ்ரேலின் அனைத்து எதிரிகளும் அச்சுறுத்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.